அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். நம்மளுடைய 3 சேனலும் இப்போ அவைலபிளில் இருக்குது. ஆனாலும் 2 சேனல் ஹைலி ரிஸ்க். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலும் சேனலை பேன் பண்ணிடுவாங்க. அந்த நிலையில தான் இருக்குது. இருக்கும் வரைக்கும் நான் 3 சேனலையும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இது சர்ஃபான் vlog BA2, சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ, சர்ஃபான் BA vlog. 3 சேனலில் எந்த வீடியோ வந்தாலும் தயவுசெய்து சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஒன்று பண்ணுங்க. நிம்மதி பெருமூச்சு தொழிலாளர்கள் ஆமில்களுக்கும் புதிய கானூன். அதே போல ரீவோக் செய்யப்படும் குடியுரிமை. இதுவரைக்கும் 3000 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அமீரி பொது மன்னிப்பு மூலம் சொந்த நாடுகளுக்கு செல்ல போகும் சிறை பறவைகள். முன்னாள் மன்னர் காலம் சென்ற ஷேக் நவாஃப் அவர்களுக்கு முதலில் நன்றிகள். அதே போல் அவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்கட்டும். 2வது மன்னருக்கும் நன்றிகள். இதோ பணி அமைச்சரின் அதிரடி வேலை திட்டங்கள் ஆரம்பம். 7வது ரிங்ஸ் ரோட்டில் பஞ்சர் ஒட்டி வச்சிருக்கிறாங்க. அதே போல் சல்வா முஷரஃப் பயான் பகுதிகளில் மெயின்டெனன்ஸ் ஆரம்பம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நேரத்தோட அப்துல்லா அல் ருவைசி எனப்படும் இவர் இந்த ஆர்டிஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு ரோடெல்லாம் பெரிய பெரிய பெனாரெல்லாம் வச்சுருந்தாங்க. முன்னாள் கலைஞர் ஒருவர். இவர் பார்த்தீங்கன்னா காலமானார் அப்படின்ற தகவல் வெளியாக இருக்குது. இந்நாளிலாகி வைநாளி ராஜூன் குவைத்திகள் பலருமே பிரம்மாண்டமாக கொண்டாடின ஒருத்தர். அல்லாஹ்ரஹமா காலம் சென்றுட்டார். அடுத்ததாக கலைஞர் நவால் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அவர் தனது சமூக ஊடக கணக்குகளிலிருந்து குவைத்தி என்ற வார்த்தையை நீக்கியுள்ளார். ஆர்டிஸ்ட், பிரபல்யம் வாய்ந்த ஒரு ஆர்டிஸ்டான ஆர்டிஸ்ட் நவாலையும் அவங்களுடைய குடியுரிமையை பறிச்சிட்டாங்க. அவங்க வேற ஒரு நாட்டவர் என்றதால். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் பீப்புள், த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் குவைத் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டவர்களை அடுத்த வியாழன் முதல் குவைத்தினுடைய கல்வி அமைச்சக கட்டிடத்தின் சென்று அனுமதி சான்றிதழ்களை பெறுமாறு உயர்கல்வி அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. ரத்து செய்யப்பட்ட சிவில் அடையாள அட்டையின் நகலுடன் சம்பந்தப்பட்ட நபர் நேரில் ஆஜராக வேண்டுமாம். அதாவது குவைத்து குடியுரிமை பறிக்கப்பட்டவங்க அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸை எடுத்துக்கொள்ளலாம். உள்துறை அமைச்சருக்கு கோடான கோடி நன்றிகள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போதைய சூழலில் பலருடைய குடியுரிமையும் பறிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தொழிலாளர்கள் ஆமில்கள் சம்மந்தமான விடயங்களையும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு புதிய கானூன் ஒன்று கொண்டு வர போகிறதா தெரிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி இன்னும் சிலருக்கு 15 ஆண்டுகளுக்கான எக்காமா சான்ஸும் வழங்குறாங்க. குவைத்தி குடியுரிமை பெறாத அல்லது குடியுரிமை ரத்து செய்யப்பட்ட குவைத்திகளுடைய மனைவிகளுக்கு. அதே மாதிரி குவைத்தி கணவர்களுக்கும் இப்போதைக்கு வாய்ப்புகள் வழங்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்தி மாமாக்களுடைய கணவர்களுக்கு. அதே போல் தொழிலாளர்களுக்கு இனி வரும் காலங்களில் ஒரு நிம்மதி கிடைக்கும். بالقانون الجديد ماكو ذا. خلاص الحين ان شاء الله بيطلع قانون جديد. تتزوج اجنبيه تظل هي على جنسيتها وانت كويتي. تتعامل معاه تتعامل. والحين في قانون مال الاقامه الجديد، اقامه تاخذ 15 سنه. يا اخوان اللي راح يصير بس جنسيتها رجعت لها. جميع حقوقها اللي كانت تاخذها الكويتيه موجوده. لا الماده الثامنه، لكن مو المزوج. لا مو مزوج، وايد مزوجين. اي يعني المزورين بس اللي ذكرها عن طريق القانون قبل السنوات السابقه يعني. لا السبعينات هذه ما راح احد يتعرض. احنا الحين حياته مستقره يعني ماشي. احنا يا اخوان يعني الحين زوجتك مو كويتيه يعني حياتك ما تستقر. لا بس يوم حياتك مستقره بس الفرق صار 20 سنه كويتيه بعدين ترجع تصير في العمر هذا الكويت. والله انا ارجع اقول لك في سنه معينه هي الفاصل بين المرسوم وبين القرار الوزاري، وكلهم ترى كانوا شراء ولاءات. ஏன்னா குறிப்பாக ஆமில்களுடைய பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா தொழிலாளர்கள் இங்கே இருக்கக்கூடியவங்க இப்போ இவங்களுடைய குடியுரிமை ரத்து செய்யப்பட்டால் உடனே கேன்சல் பண்ணி அனுப்புகிற மாதிரி சிச்சுவேஷன். அப்படி கேன்சல் பண்ணி அனுப்புறதால தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. புதிதாக வந்திருக்கிறவங்க ஒரு மாதமே ஆனவங்க, ஒரு வருடமே ஆனவங்க, அடுத்தது நாட்டுக்கு போகக்கூடிய நிர்பந்தத்தில் அவங்க இல்லை. அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல ரிலீஸ் எடுத்து சரி வேலை பார்க்கக்கூடிய சூழலில் இருக்கிறாங்க. ஓட்டுநர்களுக்கு போனால் கேன்சலில் 2.5 வருஷத்துக்கு வர முடியாது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறதால ஆமில்களுடைய பிரச்சனையை உள்ள விவரித்தாங்க. அதோட
அதோட பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் புதிதாக கானூன் ஜிதீத்ராக ஈஜி அந்த கானூனில் இதுக்கான எல்லா தெளிவுகளும் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம். இந்த கானூன் எப்போ வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா பல தொழிலாளர்களும் இப்போதைக்கு வரைக்கும் என்கிட்டயே பர்சனலாகவே சொல்லிட்டாங்க, என்னுடைய பாபாக்கும் என்னுடைய மாமாக்கும் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டுட்டு அப்படின்னு. இந்த மாதிரி சூழலில் நிறைய பேர் இப்போ சிக்கி தவிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கும் ஒரு நிம்மதியான சூழல் கிடைக்கணும். ஏன்னா பலருமே நாட்டுக்கு போகக்கூடிய சூழல் இல்லாமல் தான் இப்போதைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் நாட்டுக்கு போகவே முடியாதுன்ற நிலைமையில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் பிரிகேடியர் ஜெனரல் ஃபஹத் அல் ஒபைத் 200 பிரிசனர்ஸுக்கு ஒரு பெனிஃபிட் வழங்க போகிறதா தெரிவிச்சிருந்தாங்க. எலக்ட்ரிக் பிரேஸ்லெட், அதாவது இவங்களுக்கு விடுதலை, ஆனால் இந்த நாட்டை விட்டு எங்கேயும் போக முடியாது, இந்த நாட்டுக்குள்ளே இருக்கணும். அது குடிமக்களுக்கு. இதன் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 பேர் மேல் அண்ட் ஃபீமேல் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த மின் அணு வலைகள், அதாவது இந்த எலக்ட்ரிக் பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா இந்த குடிமக்களை வெளியில் விட்டுருவாங்க. குவைத்துக்கு வெளியில் தான், குவைத்துக்குள்ளே ஜெயிலுக்கு வெளியே தான் இருப்பாங்க. ஆனால் நாட்டை விட்டு எங்கேயும் போக முடியாது, போர்டரை விட்டு எங்கேயும் போக முடியாது. அப்படி போனாங்கன்னா பிடிச்சி மறுபடியும் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. பிரேஸ்லெட் ஆக்டிவ்ல இருக்கணும், அவங்கள கண்காணிச்சுக்கிட்டேவும் இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முன்னாள் மன்னர் ஷேக் நவாஃப் அஹமத் அல் ஜாபர் அல் சபா அல்லாஹ் யர்ஹமா அவருடைய உத்தரவின் பேரில் தான் பார்த்தீங்கன்னா அமீரி பொது மன்னிப்புன்னு ஒன்று வெளியாகிச்சு குவைத்தில் இருக்கும் சிறை கைதிகளுக்கு. அந்த அமீரி பொது மன்னிப்பு கிடைக்கக்கூடிய சூழலில் தான் பார்த்தீங்கன்னா காலம் சென்றார் முன்னாள் மன்னர். அதுக்கப்புறமா ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா அவர்கள் மன்னராக பதவியேற்றார். பாராளுமன்றம் கலைந்தது. பல பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியும், ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருந்துச்சு. அந்த சூழலில் இந்த அமீரி பொது மன்னிப்பு தடைப்பட்டே போயிட்டு இருந்துச்சு. பலருமே இந்த ஜெயில் கைதிகளாக இருக்கக்கூடியவங்களுடைய குடும்பங்கள் பலருமே என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பிரதர் இந்த ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வழி கொடுக்க மாட்டாங்களா, கவர்மெண்ட் மன்னிப்பு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய எதிர்பார்ப்பு, பிரார்த்தனை, எங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 3000 கைதிகளுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. 3000 கைதிகளை உள்ளடக்கத்துக்கு எடுத்திருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அநாகரிகமான தாக்குதல், மதங்களை அவமதித்தல் மற்றும் நாட்டின் அமீருக்கு எதிரான கருத்துக்கள் மற்றும் சில என்ன சொல்கிறது அதுக்கு வதந்திகளை பரப்பியவர்கள் அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு விடுதலையுமே இல்லை. சின்ன சின்ன பெட்டி கேஸ், சின்ன சின்ன சாராய கேஸுகளில் மாட்டினவங்க, அதே மாதிரி திருட்டு கேஸில் மாட்டினவங்க, சின்ன சின்ன கொடுக்கல் வாங்கல், சின்ன சின்ன அடிதடி, இந்த மாதிரி பிரச்சனைகள். ட்ரக் டீலர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ட்ரக் டீலர்ஸ்களாக இருந்தவங்க, பெருந்தொகையான ட்ரக்களோட பிடிப்பட்டவங்க, போதைகளோட பிடிப்பட்டவங்களாக இருக்காது. சின்ன சின்ன இந்த பெட்டி கேஸ் தெரியும் தானே, வண்டியில் வச்சு இல்லை பாக்கெட்டில் வச்சு இந்த மாதிரியெல்லாம் பிடிப்பட்டவங்க, அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் விடுதலை கிடைக்கும். அதற்கான பேர் லிஸ்ட் எடுக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 3000 பேருடைய பேர் லிஸ்ட். இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சுக்கோங்க. பலருமே எதிர்பார்த்து இருக்கிறாங்க. சிலர் உங்களுக்கே தெரியும், சிலர் அவங்க ட்ரக்ஸ் பாவிச்சதும் இல்லை, கூட இருந்த ரூமில் இருந்த ஒரு படுபாவி பாவிச்சவன். ஆனால் அந்த ரூமில் அவனை தேடி வந்த நேரத்தில் ட்ரக்ஸும் இருந்துச்சு, கூட இவரும் இருந்தார், அதால் இவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி கூட எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் நிம்மதியான ஒரு சூழல் கிடைக்கட்டும். இந்த 3000 பேரில் இந்தியர்கள், இலங்கையர்கள் என்று வெளிநாட்டவர்கள் நிறைய பேர் விடுதலை ஆகட்டும் அப்படின்னு நானும் துவா செய்கிறேன். முடிந்த வரைக்கும் நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க. குவைத்துடைய பணி அமைச்சகம் மிஷரஃப், ஹவாலி கவர்னரேட்டான பயான், மிஷரஃப், சல்வா, இந்த பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மற்றும் உள் சாலை பணிகளுக்கான பராமரிப்பு மற்றும் பலுவாக்கல், அதாவது ட்ரைனேஜ்களை செக் பண்ணுற வேலைகளை இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்கேனிங்களில் ஏதாவது அடைப்புகள் இல்லாமல் விட்டுச்சுன்னா நார்மலாகவே கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒருவேளை ஏதாவது அடைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டால் குருத்துபாவில் இந்த யோர்மோக் பகுதிகளில் எல்லாம் இந்த ட்ரைனேஜை ஃபுல்லாக தோண்டினாங்களே, அது மாதிரி தோண்டி ஒரு அட்ராசிட்டி பண்ணிட்டுருவாங்க. அதுக்கப்புறமா பார்க்கிங் எல்லாம் உடச்சி தள்ளிடுவாங்க, வாகனங்கள் நிறுத்த முடியாது. மிகப்பெரிய ஒரு சீரழிவை சந்திக்க வரும் ஓட்டுநர்களுக்கு. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். எந்த ஒரு அடைப்பும் இல்லாமல் விடுறது நல்லது. அடைப்பு இருந்துச்சுன்னா இந்த பகுதிகளிலையும் அதிரடியாக ஃபுல்லாகவே தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. النطاق الأول واللي يشمل مناطق سلوى، بيان، مشرف. بناء على توجيهات معالي وزير الأشغال العامة الدكتورة نورة المشعان، تم اليوم البدء بأعمال الصيانة الجذرية في المحافظة، بداية من التأكد من سلامة البنية التحتية عبر تنظيف خطوط الصرف الصحي وخطوط شبكات الأمطار للتأكد من سلامتها قبل تنفيذ الأعمال. نتمنى من الأهالي الكرام التعاون مع إخوانهم في إدارة صيانة محافظة حولي للعمل
على إنجاز الصيانة المطلوبة في الوقت المحدد على أكمل وجه. عقد رقم 10 النطاق الثاني يشمل مناطق جابرية، سالمية، مبارك العبد الله والصديق. تم البدء بأعمال الصيانة الجذرية في المحافظة. أولاً تأكد من سلامة البنية التحتية من خطوط شبكة الصرف الصحي وشبكة الأمطار قبل البدء بأعمال الصيانة للطرق. في الختام نتمنى التعاون من أهالي المناطق لتسهيل عملية الصيانة للمناطق في الوقت المحدد. பொதுப்பணித்துறை அமைச்சர் டாக்டர் நூரா அல் மெஷஹான் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலுள்ள 6 கவர்னரேட்டுகளை உள்ளடக்கிய புதிய ஒப்பந்தங்களின் கீழ் ஹவாலி கவர்னரேட்டில் உள்ள சாலைகளின் தீவிர பராமரிப்பை தொடங்குதல் மற்றும் தொழில்நுட்ப விவர குறிப்புகளின்படி தரம் மற்றும் செயல்திறனை உறுதிப்படுத்த மேற்பார்வை மற்றும் பின் தொடர்தல் குழுக்களை உருவாக்குதல் போன்ற விடயங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல இன்னும் சில பகுதிகளான ஹவாலி கவர்னரேட்டின் பகுதிகளில் உள்ள பயான், மிஷரஃப், சல்வா, ஜாப்ரியா, சால்மியா, முபாரக் அல் அப்துல்லா மற்றும் அல் சித்திக் போன்ற சில பகுதிகளில் அதிரடியான மெயின்டெனன்ஸ், அதாவது சின்ன சின்ன பள்ளங்கள், ரோடுகள் ரொம்ப டேமேஜாக இருக்கிறது எல்லாமே உடனடியாக ரெடி பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் கோடான கோடி நன்றிகள். தற்போதைக்கு இந்த பழைய ரோடையாவது அப்படியே வச்சு அதில் சின்ன சின்ன ஓட்டைகளுக்கு பஞ்சரையாவது போட்டு கொடுத்ததுக்கு 7வது ரிங் ரோடு நான் இன்றைக்கி காலையில் தானே போட்டேன். ஆமாம், இன்றைக்கி காலையில் தானே கேமராவை பற்றி போட்டேன். அந்த கேமராவை டார்கெட் பண்ணுறதுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன். வரும்போது பாபா தான் வண்டி ஓட்டினார். ஏன்னா தூக்கம் இல்லை, நேற்றைய தினம் ஃபுல்லாகவே வேலை, தூங்கலைன்றதை மூஞ்சிலே பார்த்துட்டு நீ தூங்கலை தானே நைட்டு ஃபுல்லாக அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவர் தான் வண்டியில் ஏற்றிக்கிட்டே போனார். அவர் தான் டிரைவிங் பண்ணார். லைட்டாக கண்ணு சிந்து தான் நானும் வண்டியில் இருந்தேன். அப்புறமா அந்த கேமரா பற்றி ஞாபகம் வந்ததுக்கப்புறமா தான் 7வது ரிங் ரோட்டில் உடனே நாங்கள் ஜப்ரா போயிட்டு இருக்கும்போது வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அப்படி வீடியோ எடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ரோடுகளில் நிறைய பெரிய பெரிய பள்ளங்கள் இருந்துச்சு. 7வது ரிங் ரோடு யூஸ் பண்ண நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பள்ளங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக பஞ்சர் ஒட்டி வச்சுருக்காங்க. இந்த நான் கேமராவை தான் டார்கெட் பண்ணி வந்தது. அந்த கேமராவையும் எடுத்துட்டேன் வீடியோ. அதே மாதிரி இந்த வண்டியில் கேமரா இருக்குன்றதை மறந்துடாதீங்க ஓட்டுநர்களே. அதே போல் தான் ரோடுகளில் இந்த பாருங்கள், சின்ன 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 இடங்கள்லாம் அந்த பெரிய பெரிய பள்ளங்கள் இருந்த அந்த சின்ன சின்ன பள்ளங்கள், பெரிய பெரிய பள்ளங்கள் இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஒட்டி வச்சுருக்காங்க, பேட்ச் ஒட்டி வச்சுருக்குறாங்க. ஜுனூப் அப்துல்லா முபாரக் பக்கம் தான் இந்த புதிதாக ஜுனூப் அப்துல்லா முபாரக் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வீடுகள். அந்த மந்தக்காக்கு ஆப்போசைட்டில் இருக்கிற ரோடுகள் தான் ரொம்ப டேமேஜாக இருக்குது. அதே போல் இதுக்கு முன்னாடி அப்படியே போகும்போது சுலைபியா எக்ஸிட் வரக்கூடிய அந்த ரவுண்ட் அபவுட் மற்றும் யூடர்னுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டாங்க. அந்த ரோடு வந்து மெயின்டெனன்ஸில் இருக்குது. ஃபுல்லாகவே ரோடை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. தற்போதைக்கு இந்த ரோடு வந்து ஓரளவுக்கு இருந்த பெரிய பெரிய பள்ளங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூடப்பட்டிருக்குது. அதே மாதிரி வாகன ஓட்டுநர்களுக்கு ஒரு முக்கிய தகவல், இந்த அதிவேக சாலை அதாவது 7வது ரிங் ரோட்டில் போகும்போது அதிகமான கனரக வாகனங்கள் அந்த ரோட்டில் பயணமாகும். அதனால் கனரக வாகனங்கள் போகக்கூடிய ரோட்டில் போகிறவங்க எப்போவுமே கொஞ்சம் கவனமாக போங்க. ஏன்னா பெரிய பெரிய ஆணிகள், நட்டு, அந்த இதுக்கு தானே நட்டு கலந்துடுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய பெரிய நட்டுகளாக இருக்கலாம், ஆணிகளாக இருக்கலாம், ஸ்க்ரூவாக இருக்கலாம், இல்லது ஏதாவது ஒரு அந்த வீல் தகடுகள் இருக்கு இல்லையா, பெரிய வண்டிகளுடைய வீல் தகடுகள், அந்த மாதிரி தகடுகள் கூட உடைந்து வீதிகளில் விழுந்து கிடக்கலாம். நான் அதை பற்றி தான் பாபாவோட பேசிட்டு வந்தேன். இந்த பேசுகிற கான்வர்சேஷன் அப்படியே போட்டிருக்கலாம். ஆனால் அதில் ஒரு பாட்டு ஒன்று அவர் போட்டுக்கிட்டு கேட்டு வந்தார். பாட்டோட சேர்த்து போட முடியாது, பாட்டை கட் பண்ணுறதா இருந்தால் வாய்ஸையும் சேர்த்து தான் கட் பண்ணணும். அதால் வாய்ஸை ஃபுல்லாகவே டிப் பண்ணிட்டேன். அதே போல் ஓட்டுநர்களை தயவு செய்து ரொம்ப கவனம். அந்த ஹைவே ரோடுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக அந்த அதிவேக சாலைகளில் இரும்பு ராடுகள் வந்து சில இடங்களில் விழுந்து கிடக்கும். அது வந்து இன்னொரு வாகனத்தோட டயரில் பட்டு நம்ம வண்டிக்கு தெரிச்சு வந்துச்சுன்னா அல்லாஹு ஆதம், அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது. அதால் முன்னாடி எப்போவுமே நல்லா கவனிப்பாக பார்த்து போங்க. அதே மாதிரி வலது பக்கத்துலேயும் கேமரா இருக்குது. நீங்கள் இடது பக்கத்தை தான் கேமரா வச்சு பண்ணிட்டு ஓடுவீங்க, ஆனால் வலது பக்கமும் கேமரா இருக்குது அப்படின்றத மறந்துடுறாங்க. இன்னைக்கு காலையில் போட்ட செய்தி ரொம்ப லேட்டாக வந்ததால் நிறைய பேருக்கு வியூஸ் போகவே இல்லைன்னா நியூஸ் நோட்டிஃபிகேஷன் போயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த டைம் கிடச்சிருக்காது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இருந்ததால் நிறைய பேர் பார்க்க கிடைக்கல.
தயவுசெய்து காலையில் நியூஸ் பார்க்காதவங்க சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனலில் நியூஸ் போட்டிருக்குது. இன்றைக்கி மதியம் தான் போட கிடச்சது, ஒரு 11 மணிக்கு. இன்ஷா அல்லாஹ் போய்த்து அந்த சேனலையும் பாருங்கள். இப்போதைக்கு சேனல்கள் எல்லாம் அவைலபிள் இருக்குது. ஆனால் சர்ஃபான் BA vlogகும் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் சர்ஃபான் BA vlog 2 நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகுதே, மக்கள் என்ன தான் பாடுபடுறாங்களோ தெரியல நம்ம சேனலை பார்த்து. சர்ஃபான் BA vlogகும் சர்ஃபான் vlog BA2 சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவைலபிள் இருந்தாலும், செய்தி போட்டுக்கிட்டு இருந்தாலும் சேனல் ரெண்டுக்குமே ஸ்ட்ரக் இருக்குது. அதனால் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.